ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை ஆகஸ்ட் 2020 தமிழ்நாடு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஜான் டு ஜூன் நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். அது தமிழ் இங்கிலீஷ் பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கவர் பண்ண முடியாது கண்டிப்பாக, ஆனால் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நம்ம இன்ஸ்டா டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் முக்கியமான சில கரண்ட் அஃபேர்ஸும் யூனிட் 8 9க்கான மெட்டீரியல் வந்து போட்டிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு யங் அட்வொகேட்ஸ், ஓகேங்களா? ஸோ இளம் வழக்கறிஞர் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 3000 வந்து போயினாக்கா ஸ்டைஃபன் வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? எத்தனை வருஷம்னா 2 இயர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுங்க, ஒரு சின்ன ஃபேக்ட் மாதிரி தான். ஸோ அட்வொகேட்ஸ்க்கு 2 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3000 rupees பார்த்தோம் பெர் மந்த் வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். சரியா? அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஹவுசிங் அண்ட் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் வாழ்விட மேம்பாடு திட்டம். இதுக்கு வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? சார், வேர்ல்டு பேங்க்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேர்ந்து பண்ணுறாங்க, உலக வங்கியும் இந்திய அரசாங்கம் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, அர்பன் புவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரூரல் கிடையாது, ஓகேவா? ஸோ நகர்ப்புற வாழும் ஏழைகளுக்கு பண்ணுறாங்க, கிராமப்புறம் கிடையாது. இது கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஸோ அர்பன் புவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் அதுவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன் முதல் முறையாக, ஓகேவா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க, வருவாய்த்துறை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சாத்தான்குளம் அந்த இஷ்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இஷ்யூக்கு அப்புறமா அந்த நியூஸ்க்காக பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சரி, பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயினாக்கா ரெவன்யூ கீழே வந்திருக்கு. ஸோ கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர், அப்போலோ புரோட்டான் புற்றுநோய் மையம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிடேட் பை ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல், அதாவது நம்ம கண்ட்ரியில் முதல்ல ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அக்ரிடேட் பண்ணியிருக்காங்க, சர்வதேச கூட்டு ஆணையம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட புரோட்டான் தெரப்பி ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பண்ணுறாங்க, புரோட்டான் சிகிச்சை, ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு போயினாக்கா, இந்த நேம் வந்து பார்த்துக்கோங்க, மேபி கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் வி திருவேங்கடம், இது பார்த்தீங்கன்னாக்கா 5 rupees டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னையில் இறந்து போயிருக்காரு. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழடி. ஸோ கீழடி பார்த்தீங்க அப்படின்னா 6th phase வந்து இப்படின்னா போயிட்டுருக்கு. 5th phase நம்ம வந்து பார்த்துருப்போம், 1 2 3 4 5 பார்த்து முடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 6ல் என்ன கொடுத்துருக்காங்க, சில ஃபேக்ட்ஸ் வந்து அப்படியே போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஐ திங்க் மே மந்த் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சில பார்த்தீங்கன்னா பசால்ட் ஸ்டோன், ஓகே, 4 kg வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, கருங்கல் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க, 4 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கீழடியில் பார்த்தீங்க அப்படின்னா சார்கோல் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, மரக்கறி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மரக்கறி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, சார்கோல் கீழடியில் எல்லாமே யூஸ் பண்ணாங்களா, ஒன்று மட்டும் யூஸ் பண்ண கேட்டாங்கன்னா எல்லாத்துலேயுமே அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் அது தோண்டும் போது 0.61 மீட்டர் அந்த ஆழம் போகும்போது ஹீட்டிங் ஃபர்னஸ் கிடச்சிருக்கு, ஓகே? ஸோ உலை அப்படின்னாக்கா தீ வந்து இப்படினாக்கா இங்கே வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ட்ரேடிங் பீரியட், இந்த காலகட்டத்தில் கீழடியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து 6 BC to 1st CE வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? கிமு 6 முதல் கிபி 1 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வர்த்தகம் இருந்திருக்கு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், சாத்தான்குளம் மேட்டர் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மேட்டருக்கு அப்புறமா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து பின்னாக்கா பேன் பண்ணியிருப்பாங்க. இதை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 1993 ராமநாதபுரம் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபேக்ட் கண்டிப்பாக தேவைப்படலாம். நம்ம எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி படிச்சிருப்போம், சாதாரண படிச்சிருப்போம், ஆனால் இதை மறந்துடுவோம். ஸோ பார்த்துக்கோங்க, 1993 பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா கோவிட் ஹோம் கேர் ஸ்கீம் வந்து 2005 பின்னாக்கா மணியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ சின்ன ஃபேக்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பால் ஹாரிஸ் அவார்ட், பால் ஹாரிஸ் ஃபெல்லோ விருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஃபவுண்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிகாகோ USA, அமெரிக்காவில் இருக்குது, சிகாகோ இருக்கு இல்லையா, அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ரோட்டரி ஃபவுண்டேஷன் நம்ம சிஎம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே? எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், டிசீஸ், என்விரான்மெண்ட், அது சுற்றுச்சூழல், அதே மாதிரினாக்கா நோய் எதிர்ப்புக்காக போராடுறது, அதே மாதிரி தண்ணி வந்து பின்னாடி நல்லா வந்து வழங்குறது, இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க, பால் ஹாரிஸ் ஃபெல்லோ விருது, ஓகேவா? யாருக்கு அப்படின்னா தமிழ்நாடு சிஎம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான நியூஸ், நான் பிராமின் பிரீஸ்ட், பிராமணர் அல்லாத அர்ச்சகர். இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முதல் 2018 டி மாரிச்சாமி அவர் தான் வந்திருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா தியாகராஜன் அவர் வந்து பின்னாக வந்திருக்காரு. சரியா? இந்த மாதிரி ஃபேக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி போயினாக்கா, பிராமின்ஸ் இருக்கும் போது நான் பிராமினை ஒரு கோவிலில் வந்து அர்ச்சகராக போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பின்னா நீங்கள் பார்த்து ஆகணும், ஓகேவா?
ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நம்ம இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னாக்கா நடராஜன் வந்து ஃபேமஸாக கொண்டாடிருப்பாங்க. அது காரணமே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு பிராமணர் கிடையாது. 70 இயர்ஸ்க்கான ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு பிராமன் இல்லாமல் ஒரு பர்சன் உள்ளே வந்தனால தான் அவ்வளோ பேர் கொண்டாடி தீர்த்தாங்க. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். கொஞ்சம் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1925ல் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் வந்து பின்னாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மதராஸ் இந்து சமய அறநிலை சட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1982ல் பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் பீரியட் அப்போ ஓகேங்களா, மகாராஜன் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி 2006ல் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் வந்து போயினாக்கா நான் பிராமின்ஸை உள்ளே வரலாம், அது கோயிலுக்குள்ளே நான் பிராமின்ஸும் அர்ச்சகர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இயர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே, முக்கிய கல்வி வழக்கு தினமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பெஸ்ட் சிஎம் காமராஜ் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட பர்த்டே தான் பார்த்தோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 117th பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 2007லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஜூலை 15 சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா காந்திமதி, இவங்க வந்து போயினாக்கா இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்காங்க இல்லையா, ஸோ போஸ் ஆரம்பிச்சார்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு சோல்ஜர் குழந்தை படைக்கு வந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான்சி ராணி ரெஜிமெண்ட்டில் ஜான்சி ராணி படைப்பிரிவு அதுக்கிட்ட வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அண்டர் த கேப்டன் டாக்டர் லட்சுமி சுவாமிநாதன். ஓகேவா? ஸோ இவங்க தான் பின்னாக்க ஒரு கேப்டன் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க பின்னாக வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. இவங்க வந்து பின்னாக்கா பார்த்துக்குவாங்க சரிங்களா. டேட் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இந்த யார் இருந்தாங்க, அதே மாதிரி யார் கீழே இருக்காங்க, அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்து போனாங்க. சில நியூஸ் வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேஷாத்ரி. ஓகேவா? சேஷாத்ரி ஸ்ரீ ரங்காச்சாரி இறந்து போயிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் சென்னை கணிதவியல் மையத்துக்கு வந்து பின்னா ஒரு ஃபவுண்டராக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி இயற்கணித வடிவேலுக்கு வந்து பின்னாக ஃபேமஸாக இருந்திருப்பார். ஸோ 2 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒன்று காந்திமதி, இன்னும் சேஷாத்ரி. கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பானுமதி 6th உமன் ஜட்ஜ் இன் சுப்ரீம் கோர்ட். ஓகே, சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 6th ஜட்ஜாக வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உமன் ஃப்ரம் தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முதல் பெண்மணி இவங்க தான் பண்ணால் போயிருப்பாங்க. ஸோ ரிட்டையர் ஆக போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்து மல்ஹோத்ரா அண்ட் இந்திரா பானர்ஜி இவங்க மட்டும் தான் உமனாக வந்து இருக்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொலிஜியம், அந்த கொலிஜியம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, கொலிஜியம் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜட்ஜஸை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ அதில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த குரூப்பில் ஒரு செகண்ட் மெம்பராக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் ஆட் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் பார்த்தோம் அப்படின்னா ரூமா பால். ஃபஸ்ட்டு பெண்மணி பார்த்தீங்கன்னாக்கா ரூமா பால். அடுத்து பார்த்தீங்கன்னா தணிகாச்சலம் கமிஷன் பேக்வர்ட் கிளாஸஸ்க்காக போட்டிருக்காங்க. ஓபிசியை உள்ளே ஆட் பண்ணலாமா வேணான்றதாக சரிங்களா. அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அவங்கள பண்ணியிருப்பாங்க. சில ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா 1969ல் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே பீரியடில் சட்டநாதன் கமிட்டி போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா கிரீமி லேயர் பசை அடுக்கை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிரீமி லேயர் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்காங்க இல்லையா, ஜட்ஜஸ் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பிள்ளைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன் வேணாமல் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? 1992ல் பார்த்தோம் அப்படின்னா அந்த இந்திரா சுவாமி கேஸுக்கு அப்புறமா கே சண்முகம் கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இயரு அந்த கமிட்டி எதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மேபி கேட்க சான்ஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவார்ட் 2019 இந்திய வேளாண் ஆராய்ச்சி விருது யாருக்கு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் வினோத்குமார் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சேமனாக்கா தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் அங்கே வந்து இருப்பார் அவர். எதுக்காக அப்படின்னா கிராப் ப்ரொடக்ஷன் பயிர் பாதுகாப்பு. இவருக்குள்ள தேரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் டொபாக்கோ ஸ்டிக் வைரஸ் இன்ஃபெக்டிங் காட்டன், பருத்தியை பாதிக்கும் புகையிலை கீற்று வைரஸின் தோற்றம், அது வந்து ஒரு தேரி கொடுத்துருப்பாரு. அந்த தேரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உமாநாத் கமிட்டி. ஸோ கமிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம Jan to June ஒரு 5 கமிட்டி பார்த்துருப்போம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஓபிசி இன் மெடிக்கல் ரிசர்வேஷன். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் யாரெல்லாம் போடலான்றதுக்காக கமிட்டியை போட்டிருப்பாங்க. டாக்டர் பி உமாநாத் கமிட்டி ஓபிசி கமிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎல் சோமாயாகி. ஓகே, ஏஎல் சோமாயாகி ஒரு ஃபார்மர் அட்வொகேட் ஜெனரல், நம்ம தமிழ்நாடோட ஃபார்மர் அட்வொகேட் ஜெனரல் தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெம்பரரி போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, தற்காலிக பதவி வந்து போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் சீனியர் கவுன்சில் சிறப்பு மூத்த ஆலோசகர் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு யார் அப்படின்னா ஏஎல் சமயோகி வந்து பின்னாக்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா தியா அண்ட் எழவா. ஓகேவா? தியா அண்ட் எழவா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து பின்னாங்க நீலகிரி சேர்ந்தவங்க, பிசி ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியடில் திருநெல்வேலி கன்னியாகுமரி சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிசியாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதுல்யா மிஸ்ரா, அந்த கமிட்டி மூலிமா இவங்களுக்கு பிசி வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. எந்த ஊர் சேர்ந்தவங்க அது கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேன் இஸ் இம்மார்டல் ஸ்பீச், மனிதன் அழிவற்றன்னு உரை வந்து கொடுத்துருப்பாரு. யார் உரை பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் அவர் பண்ணியிருப்பாரு. அவரோட லாஸ்ட் பப்ளிக் ஸ்பீச் இந்த ஸ்பீச் தான். சரிங்களா?
இது பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் இருக்க கருங்கல் பாளையம் அங்கே தான் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா மகாகவி பாரதி மெமோரியல் மாற்றிருக்காங்க. ஓகே, மகாகவி பாரதி நினைவு நூலகம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஒரு பப்ளிக் லைப்ரரி. ஓகேங்களா, எந்த ஊருன்னு பார்த்துக்கோங்க, ஈரோடு. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து பின்னாங்க பேர் வந்து மாற்றுறாங்க. ஆலந்தூர் மெட்ரோவை அண்ணா பேரில் மாற்றுறாங்க. சென்னை மெட்ரோவை எம்ஜிஆர் அப்படின்னா பேரை மாற்றிருக்காங்க. சிஎம்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா பேரை வந்து மாற்றிருக்காங்க. ஓகேவா, கலைஞர் தான் பின்னாங்க பாவம் மெட்ரோ ஆரம்பிச்சிருப்பாரு, ஆனால் அவர் பேரை வைக்க முடியல. சரி, அரசியல் வேணாம் விடுங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சா கந்தசாமி இறந்து போயிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாவல். இவர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சாயாவனம் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். 1968 எழுதியிருப்பார். சாயாவனம் 1967 எழுதியிருக்காரு. இவர் எழுதிய விசாரணை கமிஷன், என்கொயரி கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1998 சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கு. ஓகே, விசாரணை கமிஷன் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு. இவர் இப்போ இறந்து போயிருக்காரு. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அம்மா பிளாட்டினம் ப்ளஸ் ஹெல்த் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் மேலே முடிஞ்சு போயிருக்கு. ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1000 ரூபாய் ஏற்றிருக்காங்க. கோல்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுப்பாங்க. டைமண்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. பிளாட்டினமுக்கு முன்னாடி 3000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தினால போயினாக்கா 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ ஏற்றிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. முத்ரா லோன், ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லோன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து டாப்பில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா. ஓகேவா, 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட், ஒரு மாவட்டம் ஒரு பொருள். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 நேஷன் 1 எலெக்ஷன், 1 நேஷன் 1 ரேஷன் 1 லாங்குவேஜில் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தோன்னா 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட். இதில் வந்து பின்னாக்கா ஈரோட்டில் டர்மரிக், அது மஞ்சளும், நெல்கிரியில் கேரட்டும். ஓகேவா, அது வந்து பின்னாக்கா ஒரு ஃபேமஸாக ஆக்கலான்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, நடுவில் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார். இது வந்து ஸ்பான்சர் ஸ்கீம். அதாவது இந்த 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆத்ம நிர்பார் அதுக்கு தான் போட்டிருக்காங்க. 60-40. ஓகேவா, அது பின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 40. சரியா. இது எந்த மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரி, உணவு மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அதுக்கே வந்து கொண்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்த்தி அகுஜா கமிட்டி. இது பார்த்தீங்க அப்படின்னா 5 மெம்பர் கமிட்டி தமிழ்நாட்டில் போட்டிருப்பாங்க. பேண்டமிக்கே ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொற்று நிலை எப்படி இருக்கிறது படிக்கிறதுக்காக தான் ஆர்த்தி அகுஜா கமிட்டி போட்டிருப்பாங்க. சேலம் தம்மம்பட்டி கிராஃப்ட் ஒர்க். ஓகே, சேலம் தம்மம்பட்டி கைவினை வேலையை பார்த்தோம் அப்படின்னா ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க, புவிசா டேக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜான் டு ஜூனில் ஒரு 4-5 வந்து பார்த்துருப்போம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கருணாநிதி ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஓகேவா, கருணாநிதி காலை உணவு திட்டம் பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் BBV1-512. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட ஒரு கோவிட் மெடிசன். ஸோ நேமை நீங்கள் பார்த்துக்கலாம். தாரா பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் வாய்ஸ் டீச்சர், ஒரு மெய்நிகர் குரல் ஆசிரியர் தாரா. சரிங்களா. ஐஐடி மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பிஎஸ் டிகிரி வந்து பின்னாக்க முடிச்சிருக்காங்க. ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா ஆன்லைன்லேயே பண்ணியிருக்காங்க ஐஐடி மெட்ராஸ். சரியா. என் கனிகா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மன் கி பாத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பின்னாக்கா பேசியிருக்காரு. ஸோ நேம் வந்து பார்த்துக்கோங்க. போலீஸ் அவார்ட் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே. இது யாருக்கு அப்படின்னா ஆண்டனி ஜான்சன், ஜெயபால் அண்ட் ரவிச்சந்திரன் அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பர்னஸ் இண்டெக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி தயார்நிலை குறியீடில் தமிழ்நாடு 3rd ரேங்க் வந்து வந்திருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஷோகேஸ் ஸ்கூல் சிறந்த பள்ளி யார் அப்படின்னாக்கா விருதுநகரை சேர்ந்த நாராயணபுரம் அந்த ஸ்கூல் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா CHAODX-NCO-19 கோவிட் மெடிசன். ஓகே, ஆக்ஸ்ஃபோர்ட் அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. ஜீவராக்ஷ பதக் 2019. ஜீவராக்ஷ பதக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் சேர்ந்த ஸ்ரீதர் கொடுத்துருக்காங்க. 6 பேர் அவர் காப்பாற்றிருப்பார், தண்ணியில் வந்து போயிருப்பாங்க, அதுக்காக அவார்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் கொஞ்சம் நியூஸில் வந்து கவர் ஆகியிருக்கு. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா Jan to August நம்ம தமிழ்நாடு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இது வந்து கேள்விக்கு வர வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, நான் எல்லாமே கவர் பண்ணலை கண்டிப்பாக, ஆனால் முக்கியமாக இந்த கவர் பண்ணியிருக்கேன். நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா என்ன கருத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. இதுக்கான PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.